அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் ஒரு சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x + 20 7x + 28. இதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 4/7 5/7 7/5 4/7. இது 4ல் ஒன்று ஆன்சரை நாம் கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா போன தடவை பார்த்த அல்ஜிப்ரா சம்மு அதே போல தான் சப்ஸ்டியூஷன் மெத்தடு. அதாவது ஒரு எண்ணை வந்து நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை எக்ஸுக்கு ஒரு எண்ணை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மேலேயும் கீழேயும் ஒரு எண்ணை சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால அதோட மதிப்பு மாறாது. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 5 கூட 1 பெருக்குன்னா 5 + 20 டிவைடட் பை 7 × 1 7 7 கூட்டல் 28. இப்போ மேலே 5ஐயும் 20ஐயும் கூட்டினா நமக்கு 25 கிடைக்கிது. சொல்கிறது புரியுதுங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7ஐயும் 28ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதுங்க? 35 கிடைக்கிது. இப்போ இதை நம்ம 5ஆம் வகைப்பாடால் டிவைட் பண்ணலாம். மேலே 5 25, கீழே வந்து 7 35. அவ்வளவுதானுங்க, சிம்பிள். அதாவது ஒரு எண்ணை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 5/7 ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதே போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா x = இப்போ 1ன்னு வச்சோம்ல, நம்ம இப்போ x = 2ன்னு வச்சு கூட இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சும்மா செக் பண்ணுறதுக்காக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த 5/7 வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ x = 2. அப்போ 5 கூட 2 x இருக்க வேண்டிய இடத்துல 2ன்னு போடுறோம். அப்போ 5 கூட 2 பிறகுன்னா 2 10 கூட்டல் 20 டிவைடட் பை கீழே x இருக்க வேண்டிய 2ன்னு போட்டால் 7 2 14 கூட்டல் 28. இப்போ எப்பவும் போல தான் இது ரெண்டையும் கூட்டுறோம். 10ஐயும் 20ஐயும் கூட்டுறோம். நமக்கு என்ன கிடைக்குது? 30 கிடைக்கும். மேலே வந்து 30 டிவைடட் பை கீழே வந்து பார்த்தீங்கன்னா 14 கூட்டல் 28. 14 28ஐயும் கூட்டினா 42 கிடைக்குது. இது 6ஆம் வகைப்பாடால் அடிக்கலாம் பாருங்க. மேலே 5 30, கீழே வந்து 7 42. அப்போ x = 2ன்னு வச்சாலும் நமக்கு என்னதான் ஆன்சர் கிடைக்குது? 5/7 தான் கிடைக்குது. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கணக்குகள் வந்தாவே நாம் சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். புரியுதுங்களா? சரி, இன்னொரு முறை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். என்ன நம்பர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா x = அடுத்த நம்பர் 3ன்னு வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க, அடுத்தது சம் போட்டாச்சு. அடுத்து x = 3ன்னு வைக்கிறோம். x = 3ன்னு வச்சாலும் அதே ஆன்சர் தான் நமக்கு வரப்போகுது. x இருக்க வேண்டிய இடத்துல 3ன்னு போடுறோம். 5ஐயும் 3ஐயும் பெருக்கிறோம். 5 3 5 + 20 டிவைடட் பை 7 3 21 21 + 28. இப்போ இது ரெண்டையும் 15 20ஐயும் கூட்டினா 35, 21 28ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? நமக்கு 49 கிடைக்கும். இதை நம்ம எத்தனை வகைப்பாடு டிவைட் பண்ணலாம்? 7ஆம் வகைப்பாடால் டிவைட் பண்ணலாம். 5 7 35, 7 7 49. இப்போ நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு என்னதான் ஆன்சர் வருது? 5/7 தான் கிடைக்குது. இதே போல் நம்ம இதே மாதிரி சம்ஸ் எது கேட்டாலும் நாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் பிரதியிட்டு நாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். நன்றி.